அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். திருச்சியில் இருக்கக்கூடிய BHEL நிறுவனத்தில் அப்ரெண்டிஸ்க்கான ஒரு அறிவிப்பு தற்போது வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக 530 காலிடங்களுக்கு 3 விதமான அப்ரெண்டிஸ்க்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், ட்ரேட் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரியான பணிகளுக்கு கிராஜுவேட் முடித்தவங்க, டிப்ளமோ, ITI முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மாதிரிங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் இப்போ இடையிலையுமே கேட்டிருக்கீங்க. தற்போது ஒரு அறிவிப்பு அந்த BHEL திருச்சியில் ஒரு அப்ரெண்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பு இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து 14/8/2026 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 12/9/2026 செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்குள்ளே இந்த 3 விதமான போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துக்கலாம். மொத்தமாக 530 காலிடங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் மொத்தமாக 90 வேக்கன்சி இருக்குது. 7 விதமான ட்ரேடில் வேக்கன்சி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 50 வேக்கன்சி, சிவில் இன்ஜினியருக்கு 8 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 3 வேக்கன்சி, ECEக்கு 3 வேக்கன்சி, EEEக்கு 3 வேக்கன்சி, அக்கௌண்டண்ட்டுக்கு 13 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் HRக்கு 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெக்கானிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ECE, EEE இது எல்லாத்துக்கும் நீங்கள் BTechல சம்மந்தப்பட்ட அந்த ஃபீல்டில் கோர்ஸ் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். அடுத்து அக்கௌண்டண்ட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th முடிச்சுட்டு கிராஜுவேட்டில் காமர்ஸ் BCom முடிச்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து அசிஸ்டன்ட் HR அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சுட்டு ஆர்ட்ஸில் கிராஜுவேட் ஏதோ BAல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் HR போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு மொத்தமாக 90 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து இதில் வந்து வயது வரம்பு இந்த போஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 27 இருக்கணும். வயது தளர்வு உண்டு. SC STக்கு 5 வருடங்கள், OBCக்கு 3 வருடங்கள், அப்புறம் PWDக்கு 10 வருடங்கள்னு சொல்லிட்டு வயது தளர்வு கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறவங்க எந்த இயரில் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மேலே உள்ள அந்த குவாலிஃபிகேஷனை எந்த வருஷத்தில் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2022, 2023, 2024, 2025 மற்றும் 2026 இந்த வருஷத்துலலாம் நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2022லேருந்து 2026க்குள்ளே தான் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கும் முறை மெரிட் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் அது மாதிரி கிடையாது, நோ எக்ஸாம். ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பீரியடில் சம்பளம் வந்து உங்களுக்கு ஸ்டிப்பண்ட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 12,300 அந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு பெர் மந்த்துக்கு கொடுப்பாங்க. கீழே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் அதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். கடைசி தேதி 12/9/2026. ஓகேவா? இதில் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் நானும் கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹவு டு அப்ளைல அப்ரெண்டிஸ்க்கான ஒரு போர்ட்டல் இருக்கும், naats.education.government.in. அதில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி அங்கேருந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு திருச்சி போர்ட்டல், BHEL திருச்சி போர்ட்டல் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தேன் இல்லையா? இதில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு naats.education.government.in அதில் போய்ட்டு பண்ணதுக்கு பிறகு செகண்டாக திருச்சி போர்ட்டலில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த முறையெல்லாம் அப்ளை பண்ணணும். நான் அதில் லிங்க் கொடுத்து உங்களுக்கு இந்த 3 நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்து டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு மொத்தமாக 60 வேக்கன்சி இருக்குது. அதில் 5 விதமான ட்ரேடில் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 40, கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு 6, சிவில் இன்ஜினியரிங்க்கும் 6, ECEக்கு 3, அப்புறம் EEEக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 60 வேக்கன்சி டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு அவங்க ஒதுக்கியிருக்காங்க. இந்த டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு வந்து என்னென்னு குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் அதே தான், 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். நம்ம முதல்ல சொன்ன வயது தளர்வு எடுத்துக்கலாம். குவாலிஃபிகேஷன் மேலே சொன்ன அந்த இதிலெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா டிப்ளமோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ECE, EEEல நீங்கள் டிப்ளமோவில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே தான்,
எந்த வருஷத்தில் முடிச்சிருக்கணும், 2022லேருந்து 2026 இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த டிப்ளமோ கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இதுக்கும் மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு உங்களுக்கு ஸ்டிப்பெண்ட் வந்து பெர் மந்த்துக்கு 10,900 கொடுக்குறாங்க. இதுக்கும் அந்த NATS education government.in வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் BHEL திருச்சி போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் 12/9/2026. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரேட் அப்ரெண்டிஸ். ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 380 வேக்கன்சி, இதில் தான் அதிக வேக்கன்சி இருக்குது. ஒரு 9 விதமான ட்ரேடில் ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபிட்டரில் 125 வேக்கன்சி இருக்குது, வெல்டருக்கு 115 வேக்கன்சி, எலக்ட்ரிஷியனுக்கு 30, டர்னருக்கு 20, மெஷினிஸ்ட்டுக்கும் 20, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு 7, மோட்டார் மெக்கானிக்கு 12, மெக்கானிக் RNACக்கு 6, COPAக்கு வந்து 45. அப்போ மொத்தம் 380 வேக்கன்சி வந்து இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸில் உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் சொன்ன ட்ரேட் எல்லாம் இருக்குது. ஓகேவா? இதுக்கான ஸ்டிப்பண்டும் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10,560லேருந்து அதிகபட்சம் உங்களுக்கு 11,040 வரைக்கும் இருக்குது. ட்ரேட் வைஸ் இருக்குது, அது மாதிரி இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு என்ன ட்ரேடோ அதுக்கு எவ்வளோ ஸ்டிப்பண்டுங்கிறது பாருங்கள். இதற்கும் வயது வரம்பு 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு உண்டு. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ITI முடிச்சிருக்கணும். மேலே சொன்ன அந்த 9 விதமான ட்ரேடில் ஏதாவது எந்த ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடில் ITI முடிச்சிருக்கீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அந்த வயது வரம்புக்குள்ளே இருக்கிறவங்க முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எங்கே போய்ட்டு பண்ணணும் அப்படின்னா, முதல்ல பார்த்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கும் NATS education government.in போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணி BHEL திருச்சி போர்ட்டலில் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு மட்டும் apprenticeshipindia.government.in அதில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திருச்சி போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமான லிங்க்கும் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பார்த்த 3 நோட்டிஃபிகேஷனையும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த திருச்சி போர்ட்டல் லிங்க் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த பாருங்கள், இதில் ரிஜிஸ்டர் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து இங்கே இதில் அப்ளை பண்ணுற மாதிரி அது இந்த லிங்க்கு தான். ஓகேவா? இப்போது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கும் NATS education.government.in அதில் போய்ட்டு அப்ளை பண்ணணும், அதனோட லிங்க்கும் ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு apprenticeshipindia.government.in அதனுடைய லிங்க்கும் 3 நோட்டிஃபிகேஷனையும் இந்த திருச்சி போர்ட்டலோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அதில் சொன்னது போல் அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த தகவலை தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.